திருமண பக்கம்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே வந்துட்டாங்க. அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் வெறும் 10,000க்கும் 12,000க்கும் 20,000க்கும் இப்போ வரைக்கும் 2,000ல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1880களில் ஒரு இன்ஜினியர் சாக் பீஸ் வச்சு ஒரு இடத்துல மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு $10,000 சார்ஜ் பண்ணாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவர் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியோட ஃபவுண்டர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருடைய ரிவர் ரோட் பிளான்ட் அப்படின்னு கூடிய இடத்துல ஒரு பெரிய ஜென்ரேட்டர்ல பயங்கரமான மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஜென்ரேட்டர் போட்டோம்னா ஜென்ரேட்டர் ஓட மாட்டேங்குது, அது உள்ளுக்குள்ள பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் வச்சு செக் பண்ணும்போது அந்த மிஷின்ல எங்கேருந்து அந்த சவுண்ட் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியலையா. ஏன்னா அந்த ஜென்ரேட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், ரொம்ப பெருசும் கூட. அதை எங்கே டச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இப்போதான் நம்மால அந்த இடத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவர் யாரு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மட்டும் கிடையாது, மேத்தமெட்டிஷியன் கூட. உள்ள ஜென்ரேட்டர் ரூம்ல போன உடனே மிஷினை ஆன் பண்றாரு, எங்க சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றாரு. அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஹென்ரி ஃபோர்டு இவர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு எங்களோட மெக்கானிக்ஸ் 2 பேர் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா இவர் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு ஹெல்ப்புக்கு எல்லாம் யாரும் வேண்டாம், எனக்கு தேவையானது ஒரு கார்ட், ஒரு நோட் பேட் அண்ட் ஒரு பென்னு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் கேட்ட விஷயங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 days and 2 nights அங்க கழிக்கிறாரு. அவர் நினைச்ச நேரம்லாம் அந்த மிஷினை ஆன் பண்றாரு, ஆஃப் பண்றாரு. அந்த சவுண்ட் எங்க வருது அப்படிங்கறத அப்சர்வ் பண்றாரு. அந்த நோட் பேட்ல ஏதோ ஒரு மேக்ஸ்ல வந்து கால்குலேஷன்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. 2 days கழிச்சு அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒரு லேடர், ஒரு டேப் அண்ட் ஒரு சாக் பீஸ் கேட்கிறாரு. ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லொகேஷன்ல லேடரை போடுறாரு. லேடர் மேல ஏறி ஒரு ஸ்பேர் பார்ட்ல இருந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டேப் வச்சு அளக்குறாரு. அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு லேடரை விட்டு கீழே இறங்கிடுறாரு. இப்போ கீழே இறங்கினதுக்கு அப்புறம் மெக்கானிக்ஸை கூப்பிட்டு, நான் மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய டோரை ஸ்க்ரூவை வச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காயில்ல 6 சுத்து வந்து கலட்டிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வராது அப்படின்னு அஷ்யூரிட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரியே இவங்களும் அந்த 6 சுத்து கட் பண்ணி எடுத்து காயில இருந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்க. ஒரு சவுண்ட் இல்ல, கிளியரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹென்ரி ஃபோர்டுக்கு பில் அமௌண்ட்டை நம்ம ஆளு அனுப்புறாரு. $10,000 அப்படின்னு போட்டு அனுப்புறாரு. ஃபோர்டு வந்து பார்த்த உடனே, சூப்பர், நீங்க பண்ணிருக்க ஒர்க்கு பயங்கரமான ஒர்க்கு தான், ஆனா இந்த $10,000 எனக்கு டீடைல்டான இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இவரு நம்ம ஆளு சார்லஸ் புரோட்டஸ் ஸ்டெயின்மெட்ஸ் அப்படின்றவர் டீட்டெயிலாக இன்வாய்ஸ் கொடுக்குறாரு. அவர் சாக் பீஸில் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காரோ அதுக்கு $1. அந்த சாக் பீஸை வச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கணிச்சதுக்காக வேண்டி $9,999 அப்படின்னு இன்வாய்ஸ் அவருக்கு அனுப்பிச்சு அதை கிளைமும் பண்ணியிருக்கிறாரு. என்றைக்குமே நமக்கு வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான்.